தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னை மற்றும் தாம்பரத்தில் புத்தாண்டு தினத்தில் விபத்தில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம். விவரங்கள். விபத்தில்லா புத்தாண்டு நடைபெறுவதற்காக சென்னை காவல்துறை மற்றும் மற்ற காவல்துறையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். புத்தாண்டு தினத்தில் இரவு நேரத்தில் விபத்து ஏற்படாமல் உயிரிழப்பு நிகழாமல் தடுப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள், அதே போல வாகன சோதனைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டார்கள் போலீசார். இந்த நிலையில் சென்னை காவல் ஆணையரகம் மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர் எல்கைக்குட்பட்ட பகுதியில் புத்தாண்டு தினத்தில், அதாவது புத்தாண்டு இரவில் இருந்து காலை வரை 6 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை சேத்துப்பட்டில் நேபாள நாட்டைச் சேர்ந்த தீபக் என்பவர் உயிரிழந்தார். அதே போல நீலாங்கரையில் மாணவர் சாருகேஸ், பெரும்பாக்கத்தில் நிதிஷ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் கேளம்பாக்கத்தில் இருசக்கர வாகனத்தை கட்டுப்பாட்டு இழந்து விழுந்ததில் அடையாளம் தெரியாத ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். கூடுவஞ்சாலிலும் அதே போல ஒரு உயிரிழப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. நேற்று இரவு வரை 5 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை திருமங்கலத்தை அடுத்த பாடி மேம்பாலம் அருகே சண்முக சுந்தரம் என்பவர் லாரி மோதி சிக்கி அவரது மனைவி சுசித்ரா என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் 6 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியே தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு விபத்துக்கள் குறைவாக நிகழ்வதற்கும் அதே போல உயிரிழப்பை தடுப்பதற்கும் பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட விபத்துகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.